இலக விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. வணக்கம். 29 ஜூனிலிருந்து 5/7/2026 வரை, ஜூலை மாதத்து வரை இருக்கக்கூடிய வார பலனை பார்க்க போகிறோம். இதில் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனுடைய பயணம் இருக்கும். காலச்சக்கர புருஷத்தினுடைய 9ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் வரை இவருடைய பயணம் இருப்பதனாலே என்ன பலன்னு பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக 29ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லுவோம். கேட்டையின் அபிஷேகம் எல்லா விஷ்ணு சிவ கோயில்களிலும் நமக்கு நடக்கும். அதனால் வரக்கூடிய பலன்கள்னால லாபங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஜூலை 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரின் வழிபாடு ரொம்ப முக்கியம். கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் அன்று. அவசியம் கடனை அடைக்கலாம். சாயங்கால வேளையில் விநாயகப் பெருமானை அருகம்புல் சார்த்தி அவரை ஒரு 11 சுற்றி 2 விளக்கை பொருத்தி, நெய் விளக்காக இருந்தால் நல்லது, பொருத்தி நமஸ்காரம் செய்துவிட்டு கடன் அடைக்க வேண்டும், சங்கடங்கள் விலக வேண்டும் வேண்டி வந்தீங்கனாலே மனை போல இருந்த கடனும் அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை மனது பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. அதனால் முழுமுதற் கடவுளின் அருள் ஆசி இன்றைக்கு உங்களுக்கு பிரத்யட்சமாக இருக்கும்னு புரிகிறது. இப்படி நல்ல நிகழ்வுகளை இந்த வாரம் சுமந்து வருவதனாலே ஒரு ராசிக்கு எப்படி பலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். கும்பராசி நண்பர்களே, ராசியின் உள்ளே ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடியதாகவும் குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்தும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துள்ளே 3ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானத்துக்கு உரியவரான செவ்வாய் அமர்ந்திருப்பதும் 7ஆம் இடத்துக்காரான சூரிய பகவான் பாக்யஸ்தானத்திலே புதனுடன் ஆட்சி பெற்ற புதனுடன் அமர்ந்திருப்பதும் சுக்கிரனும் உச்சம் பெற்ற குருவும் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் கூடுதல் சிறப்பு கொண்ட இந்த வாரத்திலே சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்காரர் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். தனுசு ராசியிலே மூலம், பூராடம், உத்திராடம் என்கிற நட்சத்திரங்களில் பயணம் செய்யும் போது பூர்வ புண்ணியத்தின் வழியாகவும் தாய் தந்தையரின் அனுகிரகத்தினாலும் தந்தையின் ஆசீர்வாதத்தினாலும் லாபங்களை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. புதிய முயற்சிகளிலே வெற்றிகள் காட்டும். நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அடுத்தடுத்த நிலைகளிலே வளர்ச்சிகளையும் பெருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். 12ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே நுழையும் போது குருவினுடைய பார்வையினாலே புதிய முயற்சிகள், ஆக்கத்தின் வழியாக வரக்கூடிய முயற்சிகள் கொண்டு வருவீர்கள். அப்போது எதையுமே புதுசாக பண்ணணும், இப்படித்தான் பண்ணணுன்ற டிஃபைனிங் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொண்டு வருவீங்க. அதன் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை சுவைக்கக்கூடிய காலகட்டங்களிலே சங்கடகர சதுர்த்தி வெள்ளிக்கிழமை இருக்கிற போது சங்கடங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடமான இந்த காலகட்டங்கள் உங்களுடைய சுக்கிரனின் பார்வையினாலே சுகத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. களத்திரத்தில் ஒரு நல்ல அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. விட்டு சென்றவர்கள், விலகிச் சென்றவர்கள் ஒன்றாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணலாம். சரி, உங்கள் ராசிக்குள்ளரே சந்திரன் வந்துடுறார். அங்கே ராசியில் ராகு இருக்கிறார். அங்கே சதய நட்சத்திரத்தில் ஒன்று வரும்போது திங்க் பிக் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுப்பார். ஆரோக்கியத்தில் நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார். கேதுவின் பார்வையினாலே, இந்த சந்திரனின் சேர்க்கையினாலே ராகு நல்லதொரு மாற்றத்தை மனநிலையில் ஏற்படுத்தி எதையும் வெற்றிக்கான இலக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை உங்களுக்கு அழகாக க்ளீனாக டிஃபைன் பண்ணுவார். இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கூடிய ஜிஸ்ட்டு. இதிலேருந்து அடுத்த வாரம் நல்ல பில்டப் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த வாரத்தினுடைய விதையாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த வாரத்துக்கு தெரியுது. இது அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு விநாயகரின் சங்கடகர சதுர்த்தி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது. அதனால் அன்றைக்கி அழகாக விநாயகரை வழிபடுங்கள். மற்றவைகள்
ஆண்டவனின் அருளால் நன்மையாக அமையும். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. காலச்சக்கர புருஷத்தின் 12ஆம் இடத்துக்குரிய உங்களுடன் சனி பகவானின் தொடர்பு கொண்ட இந்த காலகட்டங்களிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்காரர் 3ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்து கொண்டுவதும், சுகஸ்தானத்துக்குள்ளே சூரியனும் புதனும் அமர்ந்து கொள்வதும், பாக்கியஸ்தானத்திலே சுக்கிரனும் குருவும் அமர்ந்து கொள்வதும், சத்ருஸ்தானத்திலே கேது அமர்ந்து கொள்வதும், அவரின் பார்வை உங்களுடைய ராசியின் 12ஆம் இடத்தில் இருப்பதும் ஆன கோச்சாரத்தின்படி சந்திர பகவான் மூல நட்சத்திரத்திலிருந்து சதய நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுடைய ராசியின் தொழில், லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சந்திரனின் பயணத்தினால் என்ன பலன் பார்க்குறோம். சூரியனும் புதனும் சுகஸ்தானத்திலிருந்து இந்த கேந்திரஸ்தானத்தை பார்ப்பதிலே அங்கே கேந்திரத்தில் அமரக்கூடியதான பஞ்சமா பாக்யாதிபதியான இந்த சந்திரனினாலே தொழிலிலே முன்னேற்றம் உண்டு. மூலம், பூராடம், உத்திராடம் காலகட்டங்களிலே புதிய முயற்சிகள் உங்களுக்கு மனசிலே சந்தோஷத்தை கொடுக்கும். வியாபாரத்திலே அடுத்த விருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், வியாபாரத்தை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்னா இந்த வாரத்தில் அவசியம் செய்யுங்க, நன்மையாக அமையும். அடுத்தடுத்து புதிய ப்ராடக்ட்ஸ் எதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. பல பேரை கூப்பிட்டு செமினார் நடத்தணும் போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் செய்யுங்க, லாபம் உண்டு. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக 2ஆம் தேதி அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது குருவினுடைய சுக்கிரனுடைய பார்வை இருப்பதனாலே நளினமாக பேசக்கூடிய விஷயங்கள், வியாபார தந்திரங்கள், உத்திகள் எல்லாமே வெளிப்படையாக உங்களுக்கு சேரும். அதனாலே நீங்கள் எதையும் சாதிக்கக்கூடிய திறனை கொண்டு வருவீர்கள். முக்கியமாக சுய தொழில் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமான வாரம் இது. லாபங்களை அதிகம் பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் அதிகமாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை நிறைய பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் சதய நட்சத்திரத்தில் செல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அமைதியாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. வெள்ளிக்கரப்புக்கு அப்புறம் புதிய எக்ஸ்ப்ளோரேஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் ஸ்லோ டவுன் ஆகிக்கிறேன்னு நீங்களே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணி நிதானமாக மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரத்தை உங்களை மாதிரி கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கலாம். நல்ல காரியங்கள், சுப நிகழ்வுகள், எந்த காரியம் செஞ்சாலும் எந்த செய்யணுமோ அந்த இலக்குகளை நோக்கிய பயணங்கள், இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பேக்கடாக வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே இந்த வாரம் உங்களுடைய பயணங்கள் வெற்றியின் பயணங்கள் அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உண்டு. வியாழக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும்போது சங்கடகர சதுர்த்தி வர அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகி வெற்றிகள் உங்கள் வாழ்க்கை பாதையிலே சேரும். வாழ்க வளத்துடன்.